அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல தமிழ்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மோனை எதுகை அப்படிங்கிறது இருக்கும். மோனை அப்படின்னா ஒரு மோனைங்கிறது என்னன்னா ஒரு தொடரில் முதல் எழுத்துக்கள் ஒன்றில் வந்தால் அது மோனை. அப்ப எதுகை அப்படிங்கும் போது இரண்டாவது எழுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்தால் அது எதுகை. அது நம்ம எல்லாருமே தெரியும். அது இல்லாம இந்த மோனையிலும் எதுகையிலும் இன்னும் ஒரு 6 டைப் இருக்கு. சில இணை அப்படின்னா இணைந்தே இருத்தல். ஆக்சுவலா ஒரு தொடர் அப்படிங்கும் போது நான் ஒரு அடி அப்படின்னா 4 சீர்கள் இருக்கும். இதை வச்சு என்ன பண்றாங்க, இந்த 6 டைப் இருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இணை, இணைந்தே இருத்தல் 1 2. அப்புறம் 1வது 2வது 3வது இணை. பொழிப்பு அப்படின்னா 1 3, அதுங்க பொழிப்பு. அப்புறம் ஒரு ஊ அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு ஊ அப்படிங்கும்போது ஒரு ஓரமாக, அப்ப 1 4 ஒரு ஊ அப்படிங்கிறாங்க. அடுத்து கூளை அப்படின்னா இந்த கூகை சொன்னா கூகைக்கு எப்படி கத்தும், கண்டினியூவா கத்தும். அப்ப 1 2 3. அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் ஆகுறதே இந்த மேல் கதுவாய் கீழ் கதுவாய் தான். அப்போ மேல் கதுவாய்னா வாய்க்கு மேல் ஞாபகம், ஒரு மூக்கு 2 கண்ணு இருக்கு, அப்ப 3. அப்ப மேல் கதுவாய்னா 1 3 4. அப்ப கீழ்